நீ எப்படியாவது எனக்கு அந்த வேலையை வாங்கி கொடுத்துரு பார்வதி. அதான் சொன்னேன்ல, எனக்கு நேரடியா யாரையும் தெரியாதுன்னு. என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு மூலமா எனக்கு அந்த தகவல் வந்துச்சு. மத்த விவரம்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. நீதான் போய் தெரிஞ்சுக்கணும். சரி, நான் இப்பவே போறேன். அந்த அட்ரஸ் என்னன்னு எனக்கு கேட்டு சொல்ல. சரி, நான் அவகிட்ட கேட்டு சொல்றேன். பார்வதி, அப்படியே அவங்க கிட்ட கேட்டு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியுமான்னு கேக்குறியா? அதெல்லாம் கஷ்டம் விஜயா. என்னால உனக்கு அட்ரஸ் தான் வாங்கி தர முடியும். சரி சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். எனக்கு இந்த வேலை எப்படியாவது கிடைக்கணும். உனக்கு தான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, கண்டிப்பா கிடைக்கும். ஆமா பார்வதி, என் அனுபவத்துக்கு நான் இப்படி சும்மாவே இருக்க கூடாது. அந்த மீனாவும் அவ அம்மாவும் பூக்கட்டி நிறைய சம்பாதிக்கிறாளுங்க. என் திறமைக்கு அவங்கள விட நான் அதிகமா சம்பாதிக்கணும். அப்ப நீ வேலைக்கு போகணும்னு நினைக்கிறது உனக்காக இல்ல, அவங்கள மாதிரி நீயும் போகணும்னு போட்டி போட்டு செய்யற, அதானே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க கூட நான் போட்டி போடுறேனா? பூக்கட்டுறதும் பரதமும் ஒன்னா? அவங்களுக்கு என் கூட போட்டி போடுறதுக்கு எந்த தகுதியும் இல்ல. எனக்கு நான் வேலைக்கு போய் என் சொந்த கால்ல நிக்கணும், அவ்வளவுதான். என் செலவுக்குன்னு என் கையிலயும் காசு இருக்கணும். அதான் நல்லா படிக்க வச்சு வளர்த்த மனோஜ் இருக்கானே, அவன் உன்னை பாத்துக்க மாட்டானா? வளரும் தொழில் அதிபர். அவனே பாவம் பிசினஸ் ஆகாம கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கான். அது சரி, வீட்டு கடன் அடைக்க முத்து படுறதெல்லாம் உனக்கு கஷ்டமா தெரியல இல்ல விஜயா? அதுவும் அந்த முத்து அவன் வாங்காத கடனுக்கு இதெல்லாம் பண்றான். அவனை எப்பதான் நீ புரிஞ்சுக்க போறியோ? இப்ப நான் அதெல்லாம் கேட்டனா? அந்த வேலைக்கு எப்போ எங்க யார போய் பார்க்கணும்னு மட்டும் கேட்டு சொல்லு. சரி, கேட்டுட்டு வந்து சொல்றேன். போதும் அத்த, ஏன் புள்ளன்னு சொல்லிட்டு உங்க பாரத்துல ஏன் தொல்லை இறக்க பாக்காதீங்க. நீங்க எதுக்கு உங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க? நீங்களே பாத்துக்க வேண்டியதானே? ஏய், வாய மூடுறி. இந்த வீட்டை கட்டி காக்க நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். என் மகன் சம்பாதிச்சு கொண்டு வந்த பணத்துல சொகுசா வாழ்ந்துட்டு என்னைய ஏத்து பேசுறியா? இந்த வீட்டுக்கு நீ ஒரு பைசா கூட கொண்டு வரல, எல்லாம் என் புள்ள சம்பாதிச்சது. ஆனா நீ இப்ப வந்துட்டு இந்த வீட்டுக்கு தலைவி ஆயிலான்னு பாக்குறியா? அப்படியெல்லாம் தலைவி ஆகணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. இந்த வீட்டுக்கு தலைவியாகி நான் என்ன நாட்டையே ஆள போறேன்? இந்த வீட்டுல இருக்கிற என் புருஷனையும் என் புள்ளையையும் எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். கரெக்ட். ஏய், உன்னால அடக்கமா இருக்க முடியாதா? என்னால அடிமையா இருக்க முடியாது. அப்படி சொல்லு. அடக்கம்னு நீங்க சொல்றதுக்கு அர்த்தம் அடிமைத்தனம். என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியாது. என் புருஷன் கூட இருக்கும்போது நீங்க நடுவுல வந்து நிக்கிறதும், அவருக்கு சாப்பாடு போடும்போது நீங்க வந்து அத சாப்பிடு இத சாப்பிடுன்னு சொல்றதும், நான் சமைக்கிறதுல குறை கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் பார்த்தா எனக்கு அருவருப்பா இருக்கு. நல்லா கேளு. நீங்க இன்னும் உங்க புள்ளைய குழந்தையாவே பாத்துட்டு இருக்கீங்க. அவர் கால்ல விலங்கு மாட்டி வச்சிருக்கீங்க. அவர் இப்ப என்னோட புருஷன். உங்க மடியில வளர்ற புள்ள ஒண்ணும் இல்ல, ஞாபகம் இருக்கட்டும். ஓஹோ, அப்ப என் மகன் எனக்கு அந்நியமா போயிட்டான்ல? நான் கஷ்டப்பட்டு வளர்த்த என் மகன் நீ வர்ற வரைக்கும் ஒழுங்கா என் பேச்ச கேட்டுட்டு இருந்தான். இப்ப நீ வந்ததும் உனக்கு அடிமையாக்க பாக்குறியா? அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த? ஏய், என்னடி நீ பதில் சொல்லிக்கிட்டு இருக்க? அந்த பொண்ணு கரெக்டா தானமா கேக்குறா? உன் கழுத்துல தொங்கிட்டு இருக்கே தாலி, அது ஏன் பையன், நீ வேணும்னு கட்டல. நான் உன் கழுத்துல கட்ட சொன்னேன், அதனாலதான் கட்டினான். அத உன் மனசுல வச்சுக்கோ. உன்னை போய் இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்டி? உன் லட்சணத்துக்கு என் புள்ளையோட வாழ்றதே தப்புடி. நாளைக்கே உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டா நீ தெருவுல தாண்டி நிக்கணும். சும்மா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்காத. உன் தகுதி என்னமோ பார்த்து பேசு. உனக்கெல்லாம் என் புள்ளையோட வாழ்றதுக்கு தகுதியே இல்ல. நீ பிச்சைக்கார குடும்பத்துல இருந்து வந்தவ. என்ன சொன்ன? கரெக்ட் கரெக்ட், நீ பண்ணதுதான் கரெக்ட். இப்படிப்பட்ட மாமியாரை இப்படிதான் அடிக்கணும். ஏய் கல்யாணி, என்ன என்ன பண்ணிட்டு இருக்க நீ? திடீர்னு எதுக்கு இப்படி குதிக்கிற? அங்க பாருமா, அவ மாமியார உன்னை அரைஞ்சா பாரு. அவ என்ன அடி, சூப்பர்ல.
என்னடி சீரியல் இது? பெரியவங்களை அடிக்கிற மாதிரி காட்டுறதெல்லாம் தப்பு. ஒரு மரியாதை வேண்டாம்? அதெல்லாம் அவங்க நடந்துக்கிற விதத்துல தான் இருக்கு. யார் தப்பு பண்ணாலும் தப்புதான். கல்யாணி, நான் என் மாமியார் குடுக்கணும்னு நினைச்சத அவ கரெக்டா குடுத்துட்டா. என்னடி இப்படி எல்லாம் பேசுற? வயசுல பெரியவங்கள போய் மா, நீ சும்மா அடிக்கிறது இருக்கியா? அவங்க என்ன எவ்வளவு கேவலமா பேசுனாங்க தெரியுமா உனக்கு? இதுல வர்ற மாதிரி நானும் போய் ஒண்ணு வச்சிருக்கணும். கல்யாணி, டிவில வரதெல்லாம் நாடகம், அது உண்மை இல்ல. அது வெறும் கற்பனை. நிஜத்துல அந்த மாதிரி எல்லாம் நடக்காது. மா, நிஜத்துல நடக்கிறது தான் அவங்க கதையா எடுத்துட்டு இருக்காங்க. பல வீட்ல மாமியாருங்க இப்படிதான் இருக்குதுங்க. நீ வேணா பாரு, ஒரு நாள் என் மாமியார நானே இப்படி ஒரு ஆளை கொடுப்பேன் பாரு. ஐயோ, அம்மா அங்க பாரு. நீ பண்றதையெல்லாம் கிருஷ் பார்த்துட்டு தான் இருக்கான். அவன் உன்னை பத்தி என்ன நினைப்பான்? இந்த வயசுல அவன் மனசுல நல்ல எண்ணத்தை விதைக்க பாரு. கிருஷ், நீ எதுக்கு இங்க வந்த? நீ ஹோம்ஒர்க் தானே பண்ணிட்டு இருந்த? இல்லம்மா, நீங்க சத்தமா சிரிச்சீங்களா, அதான் வந்தேன். ஒண்ணும் இல்ல, நீ உள்ள போய் படிப்போ. ம். கல்யாணி, நீ தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. முடிஞ்சா உன் புருஷனோட சேர்ந்து வாழ்ற வழிய பாரு. அதை விட்டுட்டு மாமியார அடிக்கிறேன், பழி வாங்குறேன் எல்லாம் சொல்லிட்டு தெரியாத. சொல்லிட்டேன் பாத்துக்க. மா, அன்னைக்கு கடையில எந்த அளவுக்கு என்ன அசிங்கப்படுத்துனாங்கன்னு உனக்கு தெரியுமா? கடையில இருக்கிற எல்லாருமே என்ன பார்த்தாங்க. இந்த சீரியல்ல வர மருமக மாதிரி என்னால ஏன் என் மாமியார அறைய முடியலன்னு எனக்கே டவுட்டா இருக்கு. அதெல்லாம் தப்புடி. அப்ப அவங்க பேசுனது தப்பு இல்லையா? நான் இல்லன்னு சொல்லல. ஆனா நீ அவங்க கிட்ட சொன்ன போய் தான் அவங்க கோவத்துக்கு காரணம். மா, சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காத. யாருமே போய் சொல்றது இல்லையா? மனோஜ் என்னை ஏத்துக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டான். இவங்க தான் அவனை புடிச்சு வச்சிட்டு இருக்காங்க. அவங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரு நாள் இந்த சீரியல்ல வந்த மாதிரி கண்டிப்பா என்கிட்ட வாங்கதான் போறாங்க. கல்யாணி, நீ அப்படி எல்லாம் எதுவும் உன் அட்வைஸ் எல்லாம் நான் கேட்கவே இல்லை. நீ போய் வேலையை பாரு போ. இன்னொரு வார்த்தை பேசுன தொலைச்சிருவேன் உன்னை. எனக்கும் என் புருஷனுக்கும் நடுவுல வர வேலை வச்சுக்காத. அம்மாக்கு என்னாச்சு?